ஹே காய்ஸ், பிளாக் பேப்பரில் எப்படி வரைகிறது, என்ன வரைகிறது அப்படின்னு ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கீங்களா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்காக தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ப்ரஷ்டோன்ற பிராண்டோட பிளாக் பேப்பர் தான் யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்காக கொடுத்துருக்கேன். ஸோ மறந்துடாமல் அதை போய் பாருங்கள். நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் அந்த லிங்க்கில் போய் உங்களுக்கு என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் வேணுமோ அது எல்லாமே நீங்கள் வாங்கும்போது நீங்கள் என்னோடய கோட் ஆலயா 1111 இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இன்றைக்கி நம்மளோட ஹீரோ இன்க்ரீடியன்ட் வந்து நம்மளோட ஒயிட் சார்கோல் பென்சில். அது வந்து இந்த மாதிரி ஒரு பேக்கில் வந்து நீங்கள் வாங்கலாம். பிளாக் கூட சேர்த்து ஒயிட்டும் வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி தனியாக கூட வாங்கிக்கலாம். அடுத்ததான் நம்மளுக்கு ஒரு அக்யூரேட்டான ஸ்கெட்ச் வேணும். ஸோ அது கிராஃபைட் பென்சில் யூஸ் பண்ணி நான் ஒரு ஸ்கெட்ச் வரைஞ்சிட்டேன் ஆல்ரெடி. பிளாக் பேப்பர்ன்றனால உங்களோட கிராஃபைட் வந்து மேலே ஷைனிங்காக இருக்கும். ஸோ உங்கள் ஸ்கெட்ச் நல்லாவே தெரியும். அதை பற்றி எதுவும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அடுத்தது நம்மளோட பென்சிலை ஷார்பன் பண்ண போகிறோம். இதுக்கு எப்பயுமே இந்த மாதிரி ஒயிட் சார்கோல் பென்சில் யூஸ் பண்ணும்போது உங்கள் பிளேட் யூஸ் பண்ணி ஷார்ப் பண்ணுங்கள். ஷார்ப்னர் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உடஞ்சிட்டே இருக்கும். என்னோடய ஸ்கெட்ச் வந்து மூவ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் மாஸ்கிங் டேப் வச்சுட்டேன். இப்போது நான் கண்ணிலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஆஸ் யூஷுவல் நான் எப்போயுமே கண்ணிலேருந்து தான் ஆரம்பிப்பேன். இது ஒயிட் சார்கோல் பென்சில்ன்றனால நீங்கள் வந்து உங்களோட ஷேடோஸ் அண்ட் ஹைலைட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா உங்களோட ரெஃபரன்ஸ் இமேஜில் வந்து பார்த்து அப்சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் இருக்கிறதுலே பிரைட்டஸ்ட் ஹைலைட்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் நீங்கள் இந்த ஒயிட் சார்கோல் யூஸ் பண்ணால் போதும். அடுத்தது இப்போ நம்ம அந்த காட்டன் பட் வச்சு நம்ம பிளெண்ட் பண்ணும்போது இது ஒயிட் சார்கோல் தானே. ஸோ கிட்டத்தட்ட பவுடர் மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக பிளெண்ட் ஆகும். அண்ட் அதுலேருந்து வர டஸ்ட்டை வச்சு நீங்கள் நடுவில் இருக்க அந்த மிட் டோன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஷேட் பண்ணலாம். நீங்கள் இந்த சார்கோல் பென்சிலில் இருக்கிறதுலே பிரைட்டான ஏரியாவுக்கு மட்டுமே யூஸ் பண்ணால் போதும். ஏன்னா ஆல்ரெடி பிளாக் பேப்பர்ன்றனால நமக்கு அந்த டார்க்கான அந்த ஷேடோஸ் எல்லாமே ஆல்ரெடி நமக்கு இருக்குது. ஸோ நீங்கள் ஹைலைட்ஸை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும். அண்ட் உங்களுக்கு எங்கெல்லாம் இன்னும் டார்க்காக வேணும், தெரியாதனமாக உங்கள் சார்கோல் பட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து இரேஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம கண்ணோட அந்த உள்ளக்கு இருக்கிற அந்த ஐ பால்ஸ் இருக்குல்ல அதை பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது கண்ணுக்கு வெளியில் இருக்கிற அந்த இமை இருக்குல்ல அதுதான் இப்போ நான் வந்து வரைஞ்சிட்ருக்கேன். அகேன் எங்கெல்லாம் எனக்கு ஹைலைட்ஸ் தெரியுதோ அங்கே மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன். அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபருக்கு போக ஆரம்பிக்கலாம். நீங்கள் லெஃப்ட் ஹேண்டடாக இருந்தீங்க அப்படின்னா ரைட் சைட்லேருந்து ஆரம்பிங்க. நான் ரைட் ஹேண்டுன்றனால நான் லெஃப்ட் சைட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் லெஃப்ட் காதை வந்து வரைகிறேன். இதுலேயுமே எனக்கு இருக்கிறதுலே பிரைட்டான அந்த ஃபர் டீட்டெயில் எங்கே தெரியுதோ அங்கே மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணுங்கள். காதில் இருக்கிற ஃபர் எல்லாமே கொஞ்சம் நீளமாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பென்சில் ஸ்ட்ரோக்ஸும் கொஞ்சம் நீளமாக இருக்கணும். ஓரளவுக்கு உங்கள் பென்சில் ஸ்ட்ரோக்ஸ்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் காட்டன் பட் வச்சு நீங்கள் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு நல்ல ஸ்டிக்கி ரேசர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஃபர் டெக்ஸ்சரை வந்து நீங்கள் வரைய ஆரம்பிக்கலாம். இதுவுமே நீங்கள் வந்து உங்களோட அந்த ஃபரோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் உங்களோட ஸ்ட்ரோக்ஸ் வந்து வச்சுக்கணும். அண்ட் நீங்கள் இரேஸ் பண்ண போகிறது எல்லாமே உங்களோட ஷேடோஸ். ஸோ அதை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி எங்கெல்லாம் உங்களுக்கு ஷேடோஸ் வருதோ நீங்கள் அங்கே மட்டும் இரேஸ் பண்ணுங்கள். நீங்கள் ரேண்டமாக இரேஸ் பண்ணிங்கன்னா பார்க்க நல்லா இருக்காது. நம்மளோட காது ஃபஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம அடுத்த ஃபீச்சருக்கு போகலாம். இப்போ நான் கண்ணுக்கு மேலே இருக்கிற போர்ஷன்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டாகோட ஃபர் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் உங்கள் ஸ்ட்ரோக்ஸ் வைக்கணும். காது வரைஞ்ச மாதிரியே நீங்கள் வந்து கண்ணுக்கு மேலே வரைஞ்சிங்கன்னா பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருக்காது. நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள். என்னோடய ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது. அண்ட் அது எல்லாமே ஒரே டைரெக்ஷனில் போகுது. அதாவது கண்ணை சுற்றி வளைஞ்சிட்டு போகுது. நீங்களும் இந்த மாதிரி தான் உங்களோட ஸ்ட்ரோக்ஸை நீங்கள் வச்சுருக்கணும். இது எல்லாமே நீங்கள் உங்களோட ரெஃபரன்ஸ் இமேஜ்லேருந்து நல்லா நோட் பண்ணி வரைங்க. ஏன்னா ரியலிஸ்டிக்காக வரைகிறதுக்கு உங்களுக்கு டெக்னிக்ஸ் மட்டும் தெரிஞ்சால் பத்தாது. நீங்கள் வந்து உங்களோட அப்சர்வேஷன் ஸ்கில்ஸை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ண முடியும். அப்சர்வ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை இன்னும் ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இப்போ ஓரளவுக்கு நம்மளோட ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நான் இந்த தடவை நான் என் கையை வச்சு நான் பிளெண்ட் பண்ணுறேன். ஏன்னா கை வச்சு பிளெண்ட் பண்ணும்போது நம்மளோட ஸ்ட்ரோக்ஸ் வந்து ரொம்ப அழியாது. அதே இது நீங்கள் காட்டன் பட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்ட்ரோக்ஸ் வந்து நல்லாவே பிளெண்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல எந்த மாதிரி பிளெண்டிங் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட டூல்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஓரளவுக்கு நம்ம டாப் லெஃப்ட் சைடு வந்து முடிச்சிட்டோம். ஸோ நம்ம ரைட் காதையும் நம்ம வரைஞ்சிடலாம். எப்படி நம்ம லெஃப்ட் சைடு காது வரையும் போது நீளமான பென்சில் ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஓரளவுக்கு கையில் பிளெண்ட் பண்ணிவிட்டு ஸ்டிக் இரேசர் வச்சு அகேன் ஷேடோஸ்க்கு மட்டும்தான் நம்ம இரேஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணு பார்க்குறதுக்கு கொஞ்சம் டல்லாக இருக்குது. ஸோ அதை மட்டும் நான் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ண போகிறேன். சில இடத்துல ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணிட்டு சில இடத்துல நான் இரேஸ் பண்ண போகிறேன். ஸோ தட் அது பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா டெப்த் இருக்கும். பார்க்க இன்னும் நல்லா 3 டைமென்ஷனலாக தெரியும். ஸோ அதுக்கு தான் இது நான் பண்ணுறேன். இதுவுமே என்னோடய ரெஃபரன்ஸை நல்லா நோட் பண்ணிட்டு தான் நான் பண்ணுறேன். இப்போ அடுத்தது நம்ம மூக்கு பக்கத்தில் இருக்கிற ஃபர்ருக்குலாம் போகலாம். தலை பக்கத்தில் இருந்ததை விட மூக்கு பக்கத்தில் இருக்கிற ஃபர் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். ஸோ உங்களோட பென்சில் ஸ்ட்ரோக்ஸுமே ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கணும். ஸோ அதை நல்லா நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வரைங்க.
நீங்கள் உங்கள் ஃபரோட லென்த்தை மட்டும் நோட் பண்ணால் பத்தாது, நீங்கள் அது எந்த டைரெக்ஷனில் போகுது அப்படின்றதையும் நீங்கள் நோட் பண்ணணும். இப்போது இந்த டாகை பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் சே நீங்கள் உங்கள் டாகை வந்து பாதியாக பிரிச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபர் எல்லாமே லெஃப்ட்டை நோக்கி தான் இருக்கும், ரைட் சைடில் இருக்கிற ஃபர் எல்லாமே ரைட்டை நோக்கி தான் இருக்கும். சென்டரில் வர வர உன்னோட ஒன்று மோதிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் ஜென்ரல் ஃபர் டெக்ஸ்சர். இது எல்லாமே நீங்கள் உங்கள் ரெஃபரன்ஸை நல்லா நோட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா புரியும். அடுத்தது நம்ம கண்ணுக்கு அடியில் இருக்கிற ஃபர் வந்து கொஞ்சம் கீழே நோக்கி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நல்லா நோட் பண்ணி வரைங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபர் கொஞ்சம் லெஃப்ட் சைடாக ஸ்லாண்டிங்காக இருக்கும், ரைட் சைடில் இருக்கிற ஃபர் கொஞ்சம் ரைட் சைடாக ஸ்லாண்டிங்காக இருக்கும். அண்ட் டாக்ஸோட ஜா பக்கத்தில் வரும்போது அந்த ஃபர் எல்லாமே ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். கிட்டத்தட்ட மூக்குக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் ஜாஸ்லேயும் இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் ரொம்ப நோட் பண்ணி வரையணும். இப்போ நான் என் கையை வச்சு பிளெண்ட் பண்ணுறேன், ஏன்னா நான் இவ்வளோ நேரம் பண்ண அந்த டெக்ஸ்சரெல்லாம் எனக்கு வேணும், அதெல்லாம் பிளெண்ட் ஆகக்கூடாது. அதனால நான் என் கை யூஸ் பண்ணேன். இப்போ நம்ம மூக்கு வரையலாம். மூக்குக்கு வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். ஸோ இருக்கிறதுலே பிரைட்டான ஹைலைட்ஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணி நீங்கள் அதுக்கு மட்டும் நீங்கள் அந்த பென்சில் யூஸ் பண்ணால் போதும். யூஸ் பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த மிட் டோன்ஸ் எல்லாம் வந்து கிடச்சிடும். அடுத்து ஜாஸ் வரைகிறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து பிரைட்டான ஏரியாஸ் தெரியுதோ அங்கே மட்டும் நீங்கள் ஷேட் பண்ணுங்கள். ஷேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிடுங்க. பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா உங்கள் பென்சிலை நல்லா ஷார்ப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஜாஸில் தெரிகிற சின்ன சின்ன முடியெல்லாம் நீங்கள் வந்து வரைய ஆரம்பிக்கலாம். நான் ஆரம்பித்ததுலேருந்து சொல்கிறேன், டைரெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எந்த சைடு நம்ம பென்சில் ஸ்ட்ரோக்ஸ் வைக்க போகிறோமோ அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஜாஸ் தானே பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகாது. ஸோ உங்கள் ரெஃபரன்ஸை நல்லா நோட் பண்ணுங்கள். நல்லா நோட் பண்ணி எந்த டைரெக்ஷனில் போகுது, எவ்வளோ நீளமாக இருக்குது அதெல்லாம் நோட் பண்ணதுக்கப்புறமாட்டி வரைங்க. அப்படி வரையும் போது தான் பார்க்குறதுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்னோடய மூக்கு வந்து எனக்கு கொஞ்சம் டார்க்காக வேணும். சில இடம் மட்டும், சில இடம் நல்லாவே ஷேடோஸ் வந்து நல்லா தெரியும். ஸோ அப்படி இருக்கிற இடத்துக்கு மட்டும் நான் வந்து இந்த ஸ்டிக் எரேசர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள். நான் எங்கெல்லாம் டார்க்கான ஏரியா வேணுமோ அங்கே மட்டும்தான் நான் ஸ்டிக் எரேசர் யூஸ் பண்ணுறேன். வேறு எங்கேயுமே நான் யூஸ் பண்ணல. எனக்கு ஹைலைட்டான போர்ஷனில் ஃபுல்லாக நான் ஒயிட் சார்கோல் யூஸ் பண்ணுறேன். அதை பிளெண்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே மிட் டோன்ஸ் வந்துடும். ஸோ அதை வச்சு நான் சமாளிச்சுக்கிறேன். இதே தான் நம்ம திருப்பியும் கண்டினியூ பண்ணோம். நம்ம நெக் அண்ட் செஸ்ட் இப்போ நம்ம வரைகிறோம். இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஃபர் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும். ஸோ நம்மளோட பென்சில் ஸ்ட்ரோக்ஸும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நீளமாக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து ரெஃபரன்ஸை நல்லா நோட் பண்ணும்போது எனக்கு கழுத்துக்கு பக்கத்தில் வந்து கொஞ்சம் லைட் வர மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அதுக்காக நான் அங்கே மட்டும் ஒயிட் சார்கோல் பென்சில் யூஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் நான் பிளெண்ட் பண்ணிட்டேன். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமாட்டி கொஞ்சம் ஓவர் பவர்டாக இருந்தது, நிறைய ஒயிட் சார்கோல் யூஸ் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ அதனால நான் அங்கே மட்டும் கொஞ்சம் லைட்டாக அழிச்சிக்கிட்டேன். அடுத்ததாக செஸ்ட்டில் இருக்கிற ஹேரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளெண்ட் பண்ணதோடய விட்டுருந்தோம். ஸோ அங்கேயும் நம்ம அந்த ஃபர் டெக்ஸ்சர்லாம் கொண்டு வரணும். அதுக்கு தான் நம்ம இந்த எரேசர் வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக ஃபைனலாக நம்ம கொஞ்சம் லைட்டாக ஃபினிஷிங் டச்சஸ் பண்ணணும். ஃபினிஷிங் டச்சஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம டிராயிங் ஓரளவுக்கு 90% கம்ப்ளீட் ஆகிருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்காது. அது ஏன்னா இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன வேலை இருக்கும். இது எல்லாமே நீங்கள் உங்கள் ரெஃபரன்ஸையும் உங்கள் டிராயிங்கையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். சில ஏரியா கொஞ்சம் டார்க்காக இருக்கணும், சில ஏரியா இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருக்கணும். இதெல்லாம் உங்கள் ரெஃபரன்ஸை பார்த்து நல்லா கம்பேர் பண்ணி நீங்கள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபைனலாக நம்ம வந்து இந்த நாயோட மீச முடியெல்லாம் வரையலாம். அதுக்கு நல்லா உங்களோட பென்சில் வந்து ஷார்ப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்விஃப்டாக குவிக்காக ஒரே பென்சில் ஸ்ட்ரோக்கில் முடிஞ்ச அளவுக்கு வரைஞ்சி முடிங்க. இவ்வளோ நேரம் நம்ம கஷ்டப்பட்டதை காப்பாற்றணும் அல்லவா? அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக அந்த ஃபிக்ஸேட்டை யூஸ் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லைனா கண்டிப்பாக கிராஃபைட் வந்து ஸ்மட்ச் ஆகிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறந்துடாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் நான் முதலையே சொன்ன மாதிரி இந்த லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அண்ட் கமெண்ட்ஸ்லேயும் இருக்குது. நீங்கள் என்ன வேணும்னாலும் சரி, உங்களுக்கு வேணுன்ற ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ஷாப் பண்ணும்போது என்னோடய கோட் ஆலயா 1111 மறந்துடாமல் யூஸ் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாட்டையும் பேசுகிறேன். பாய், டேக் கேர்.